அரசு வந்து அவதூறு வழக்கு அவதூறு வழக்கு நீங்க அவதூறா பேசினதா வழக்கு தொடர்ந்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சி சொல்லிக்கிறேன் தலைவா. 29/5 தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, இன்னும் சொன்னால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அமைச்சரவை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்றக்காக அந்த ஆர்ப்பாட்டம் 29/5/2023. அதுல நான் பேசினதாக மட்டும் அந்த சரத்தை அவங்க போட்டிருக்க பாருங்க. ஏதாச்சும் அவர் சொல்லாத, அவங்க சொல்லாத, தேர்தல் அறிக்கையில சொல்லாத நான் தவறாக சுட்டிக்காட்டினா பரவாயில்ல. இந்த அரசு பற்றி அவதூறாக இந்த முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் பேசினார்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. என்ன உண்மையா இல்லையா? என்ன இப்ப தலையாட்டுறீங்க? உண்மையா இல்லையா? தவறா பேசியிருந்தா கரெக்ட். நான் பேசினது ஏதாச்சும் தவறான்ற பாருங்க. அவங்க போட்டிருக்க, அவங்க பதிவு பண்ணியிருக்கிறது, எனக்கு வழக்கு தொடுத்திருக்க அந்த சரத்தினுடைய விவரங்களை மட்டும் நான் சொல்றேன். தமிழகத்தில் தொடரும் ஊழல் முறைகேடுகள், கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானத்தால் இறப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? நடந்துகிட்டே இருக்கு. போதைப் பொருள் பழக்கம் மாணவிகள் வரைக்கும் வந்துருச்சு. மாணவிகள் வரைக்கும் போதைப் பழக்கம். முன்னாலாம் பெரியவங்க சாப்பிடுவாங்க, இப்ப வந்துருச்சு மாணவர்கள், மாணவிகள் எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதையெல்லாம் அந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. என்ன ஒரு விஓவை அடிக்கிறாங்க, நேர்மையா பணி செய்யக்கூடாது அப்படின்னு அடிக்கிறாங்க. மணல் கடத்தலை தடுத்தவங்களை கொலை முயற்சி வழக்கு தொடுக்கிறாங்க. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொன்னா பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. பெண்கள் உரிமைக்காக நடத்துகிற கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்க நம்முடைய அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன் நடத்தின கூட்டத்தில் ஒரு இளம் காவலர், பெண் காவலர், காவலுக்கு வந்து அவங்களுக்காக நிற்கிறார். அதை இடுப்புல கிள்றாங்க, பல மாதிரி அந்த பொண்ணை துன்புறுத்துறாங்க. இது வழக்கே தொடுக்கல, அது மீது கண்டிக்கல. அந்த மீது நம்ம பொதுச் செயலாளர், எங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் கழகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதை கண்டிச்ச பிறகு ஒரு வாரம் கழிச்சுதான் கேஸே போட்டாங்க. கேஸ் போட்டு பெயில விட்டுட்டாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு தான் இந்த முதலமைச்சரை கண்டிச்சு நாங்க உடனடியாக இப்படிப்பட்ட அவல நிலைகள் தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது, வேலியே பயிர மேயிற கதையாக நடக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி நடத்தணும். இப்ப அதை நடத்தினதுல பொய்யான வாக்குறுதியை ஊருக்கு போய் சொன்னாரா இல்லையா? கிராம சபை கூட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு நான் வந்தால் அதை செய்வேன், இதை செய்வேன் சொல்லி ஒரு பெட்டியை வர வச்சு, ஜி பூம்பா பெட்டி மாதிரி ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு என்ன நாடகம் நடத்தினாங்க. நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன மாதிரியெல்லாம் செஞ்சாரு. மக்களை வாங்க, இந்த பெட்டி இது எதுக்கு தெரியுமா? இந்த சாவி வச்சிருக்கேன், உங்க முன்னால் நான் பூட்ட போறேன், இந்த சாவி வந்து பூட்டிட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்க உங்க குறைகள்லாம் போடலாம். திமுக ஆட்சி வந்த உடனே நேரடியாக அதுல கள ஆய்வு பண்ணி ஒரே மாசத்துல தீர்வு காணுமோ, என்ன நீ எப்ப வேணாலும் கோட்டைக்கு வந்து நேரடியா சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரா சொல்லியா? சொன்னாரு. நீங்களும் பத்திரிகையெல்லாம் போட்டீங்க, டிவிலாம் விளம்பரப்படுத்தினீங்க, அவர் போற கூட்டத்தை எல்லாம் பார்த்தோம். துரைமுருகன் கூட பார்த்துட்டு சிரிச்ச வாணிக்கு ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன் நான். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல என்ன சொல்றாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்த மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், மாதம் மின் கட்டணம் கணக்கெடுவோம் சொன்னாரா இல்லையா? மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்.
இப்ப வீட்டு வரி எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க. மனுஷனுக்கு தான் வரி போடாம இருக்காங்க. இப்ப அந்த வரியும் நீ போட்டுருவாங்க. இந்த ஆட்சியில இப்படியே தொடர்ந்துச்சுன்னா எல்லா வரியும் கூட்டிட்டாங்க. எல்லா வரியும். நீட்டு தேர்வை உடனடியாக ரத்து பண்ணுவோம், ஒரே மாசத்துல ரத்து பண்ணுவோம், கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் அனைத்து குடும்பதாரர்களுக்கும் 2,10,00,000 குடும்ப அன்னைக்கு 2,10,00,000 குடும்ப அட்டை இருக்கு. அத்தனை குடும்ப அட்டைதாரருக்கும் மாதம் 1000 ரூபாய் பெண்கள் குடும்ப தலைவர்களுக்கு தருவோம் சொன்னாங்க. அதையெல்லாம் நிறைவேற்றல. அப்புறம் முதியோர் பென்ஷன் 1,500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குற பென்ஷன் அம்மா தான் 500 ரூபாய் இருந்தது 1,500 ரூபாயா மாத்தினாங்க. இது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் காலத்துல 100 ரூபாய் கொடுத்தாரு. அவர் கொண்டு வந்து 90 அந்த திட்டத்தை அப்படியே படிப்படியா இருந்து வந்தது. மாணவருடைய கல்வி கட்டணம் ரத்து, இது அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. உடனடியாக ரத்து பண்ணுவோம். இப்படி நிறைவேற்ற முடியாத சாதனைகள்லாம் சொல்லிட்டு இந்த அரசு வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினங்க. யாரு? நான் பேசினேன். இதுக்காக என் மேல அவதூறு வழக்கம். இது உண்மையிலே இது மாதிரி அவதூறு. இன்னைக்கு மக்கள் பூரா தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதைத்தான் பேசுறாங்க. இந்த ஆட்சியை எப்ப மாற்றப்படணும்? இன்னைக்கு இந்த துருப்பிடிச்ச பாத்திரத்துக்கு ஈயம் பூசுவாங்க, மேல பாலிஷ் கொடுப்பாங்க. இது மாதிரி இந்த அரசு மக்கள் மத்தியில மிகப்பெரிய கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்கு. குறிப்பாக முதலமைச்சருடைய தலைமையில் இருந்த அரசு, மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கின்ற அரசு இன்னைக்கு மிகப்பெரிய அவப்பெயரை சம்பாதித்து, இந்த அரசு நிர்வாக திறமையற்ற ஒரு முதலமைச்சர், நிர்வாக திறமையற்றவர், ஒரு பொம்மை முதலமைச்சரை நம்ம உருவாக்கி விட்டோமே என்று மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒருமுகமாக இன்னைக்கு நினைத்து கொண்டு, அடுத்த மாற்று யார் என்றால் நம்மளில் ஒருவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர், மாணவர்களுக்கெல்லாம் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி அவர் கொரோனா காலத்தில் நிறைய உதவிகள் செஞ்சார். பொங்கலுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் 2,500 ரூபா கொடுத்தார். இப்போ கூட பாருங்க, இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுத்ததும் பொதுச் செயலாளருடைய கண்டனத்துக்கு பிறகுதான். இந்த 1000 ரூபா கொடுக்கறது, இந்த பொங்கல் பரிசு கொடுக்கறது கூட முதல்ல சேர்க்கவே இல்லை. எங்க பொதுச் செயலாளர் சொன்ன பிறகுதான் அதை சேர்த்தாங்க. எடப்பாடியார் இது இன்னும் கண்டிச்சு அறிக்கை கொடுத்து இந்த மாதிரி இது உடனடியாக எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த கரும்பு கொடுக்கறதையும் போன தடவையே கொடுக்கல. இந்த கரும்பு கொடுக்கறதுக்கும் போராட்டம் நடத்தி பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்ததன் அடிப்படையில் தான் இந்த கரும்பே கொடுத்தாங்க. இப்ப இந்த பொருள்லாம் கொடுக்காம இருந்தாங்க, இப்ப கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னதுக்கிணங்க தான் நடக்குது. இதைத்தான் நாங்க பேசணும். இங்க கட்டணம் இதுல நான் எந்த விதமான இந்த அரசை அவதூறாக இல்லாததை நான் பேசவே இல்லை. நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் போனாரு, ஊரா போனாரு, அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னாரு, செய்யல. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. 60 ரூபாப்பா அரிசி, 1 கிலோ அரிசி 60 ரூபா. வாழ்க்கையில என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா 60 ரூபாய்க்கு அரிசி வாங்கி? எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் இந்த அரிசி பற்றாக்குறை வந்துருது. இவங்க அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா அரிசியே கிடைக்காம இருந்து பலாக்கொட்டையை அவிச்சு சாப்பிட்டாங்க, கப்பக்கிழங்க வாங்கி அவிச்சு சாப்பிட்டாங்க, ஊருக்கு கஞ்சி தட்டி திறந்தோம். இது நிலம் இருந்தது. இப்ப இவர் காலத்துல அது கூட இருக்காது, கிடைக்காதுன்னு போல இருக்கு. இன்னைக்கு கப்பக்கிழங்கு விலையெல்லாம் ஏற்கனவே கூடி போச்சு. இப்படியெல்லாம் இருக்கு. இதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் கண்டிச்சுதான் மாநில அளவையை தவறிய நடந்த பொதுக்கூட்டத்துல செயல்பெற அந்த இது ஆர்ப்பாட்டத்துல நாங்க பேசுனத போட்டிருக்காங்க. அவதூறு வழக்கு இது சந்திக்கிறதுக்கு நாங்க தயார். நாங்க புலமுயற்சி வழக்கையே சந்திச்சோம். புலம் பண்ணதாக சொல்லி என்னை முதல் குற்றவாளியா போட்டு இதே அரசாங்கம் என்னை முதல் குற்றவாளியா பாதிச்சு அதுல நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து வெளியே வந்தவன். இதெல்லாம் எங்களுக்கு சுஜிப்பி. என்ன சொல்றீங்க? புது வாழ்க்கைக்கு வந்தா மாலையும் வரையும் மரியாதை வரும், இந்த ஜெயிலு பார்க்கணும், எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அதுக்கெல்லாம் பத்தி அச்சப்படுறவங்க நாங்க இல்லை. எங்க பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு கழகத்துல தலைமையில கலந்துக்கிட்டு அது மீது மேல் நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிச்சுக்கிறோம், உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்ப எனக்கு எங்க வழக்கறிஞர் குழுவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்த பிறகு இது ஒரு நல்ல இதுதான். உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அது மு.க. ஸ்டாலின் அவருடைய
முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்களுடைய அத்தனை கழக வழக்கறிஞர்களையும் நான் இங்கே பார்க்க முடிஞ்சது. எனக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி. எவ்வளோ வழக்கறிஞர் அப்பா அதிமுகவில் கழகத்தில் தொண்டர்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா வழக்கறிஞர்கள் அதிகமாக இருக்காங்க. எனக்காக பரேந்திரமன் அத்தனை தமிழ்ச்செல்வன் நம்ம வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் அவரோடு பணியாற்றிய அத்தனை பேருக்கும் குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களையும் பார்த்ததுல ரொம்ப நன்றி. வணக்கம். ஏங்க புலி வேட்டைக்கு போகும்போது நீங்க எலி வேட்டையை பத்தி பேசுகிறப்பா நீ வேற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை